வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் முக்கியமான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி 2 வெங்காயத்தை வச்சு நான் இந்த ரெசிபி செய்ய போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இந்த தக்காளி சட்னி இட்லி, தோசை, சப்பாத்தி, வடை இது கூட ரொம்பவே மேட்ச் ஆகும். ஒரு டூர் போகிறோம் அப்படின்னா கூட இந்த சட்னி நம்ம எடுத்துகிட்டு போகலாம். 2 நாளைக்கு கெடாது. நல்லா தண்ணி இல்லாமல் வதக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 3 நல்லா பழுத்த தக்காளியை கழுவி வச்சுருக்கேன். 2 சின்ன மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயம் போதும். இதுதான் இதுக்கான அளவு. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. பெருசாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். தோலை எடுத்துகிட்டு இந்த வெங்காயத்தையும் தக்காளியும் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தையும் தக்காளியும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா, பச்சையாக தான் நம்ம அரைக்க போகிறோம். அதனால் ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த ரெண்டையும் போட்டு தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம அரைச்ச விழுது இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பேனை சுட பண்ண வச்சுட்டு அதில் தேவையான அளவு சமையல் எண்ணெயை விட்டுக்கலாம். அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு கடுகு, 1 டீஸ்பூன் அளவு கடுகு நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் பிடிக்கும்னா நீங்கள் போட்டுக்கலாம். இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த அரைச்ச விழுதை தூக்கி நம்ம ஊற்ற போகிறோம். இல்லை தண்ணி விடாமல் தான் நான் அரைச்சிருக்கேன். ஸோ ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம இந்த மிக்சியில் இருக்கிற மீதி ஒட்டியிருக்கிறதெல்லாம் நம்ம அலசி ஊற்றினா போதும். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. அதுக்கு மாதிரி நீங்கள் எடுத்த உடனே மிளகாப்பொடி போடக்கூடாது. இப்போ நான் போடணும். இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இது நல்லா கொதித்து வரட்டும். அந்த நேரத்தில் உப்பை சேர்த்துக்கலாம். மிளகாப்பொடி போட்டு உடனே உப்பை போட்டு நல்லா இதுமாரி கிளறி சிம்மில் வச்சு தான் இந்த சட்னி செய்யணும். இல்லைனா தெரிக்கும். மேலே ஒரு மூடி போட்டுக்கோங்க. இல்லை கடாய் பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் தீயை ஏற்றியோ இறக்கியோ வச்சுக்கலாம். இப்போ நல்லா மூடி போட்டு கொதிக்க வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். அந்த தண்ணியெலாம் நல்லா இருத்து மேலே அந்த எண்ணெய் பிரிலாம் வரும். இந்த ஸ்டேஜில் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம கிளறிட்டு மூடி வச்சிடலாம். இந்த சிம்லேயே ஆகட்டும். இன்னொரு பக்கம் நான் இட்லி வச்சுருக்கேன். ஸோ ஈஸியாக இன்றைக்கி நம்ம டிஃபன் செய்கிறோம். ஒரு 5 மினிட்ஸில் இந்த சட்னி ரெடி ஆகிடும். நல்லா இந்த மாதிரி ஒரு கன்வெர்ட்டு கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்க வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக கெடாமல் இருக்கும். இந்த சட்னி வச்சு சாப்பிட்லாம். நைட்டு கூட வச்சு சாப்பிட்லாம். நம்ம இது ஒரு பேச்சுலர் கூட செஞ்சு பார்க்கலாம் இந்த சட்னி. ஸோ ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஒரு தரம். இந்த சூட்லேயே அந்த சட்னி இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடும். அதுக்கப்புறம் இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம இட்லி எடுக்க போகிறோம். ஸோ இட்லி சட்னி தான் இன்றைக்கி காம்பினேஷன். ஸோ நம்ம வீட்டில் டிஃபன். ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தாக்க கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும். அதேமாரி இஞ்சி பூண்டு பிடிக்காத குழந்தைங்களுக்கு இந்தமாரி தக்காளி வெங்காயத்தை வச்சு ஒரு டேஸ்டியான, அதுவும் பார்க்க ஒரு கலர்ஃபுல்லான ஒரு சட்னி நம்ம சேனலில் பார்த்துருக்கோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.